வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். மணிவண்ணன் வணக்கம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடையாமல் இருந்த நிலையில மூன்றாவது சுற்று பருவமழை என்பது தற்பொழுது தீவிரமடைய இருக்கிறது. அதற்கான நிகழ்வுதான் தற்பொழுது வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிறது. தற்பொழுது இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல இன்று காலை 8:30 மணி அளவுல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. நாம் பார்க்க வேண்டும், அடுத்த 24 மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகரக்கூடும். அதாவது தமிழ்நாட்டை நோக்கி அது நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இலங்கையின் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக முல்லைத்தீவு, ஜாஃபனா, திரிகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில படிப்படியாக இன்று இரவு தமிழ்நாட்டுடைய அந்த நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்ல வரக்கூடிய நாட்கள், அதாவது நாளை மறுநாள் வரக்கூடிய நாட்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால் 20ஆம் தேதி வரையே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல இயல்பிலிருந்து அதிக மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்ந்து நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால சென்னைக்கு ஏதேனும் மழை பாதிப்பு இல்ல மழை வருவதற்கான வாய்ப்பு குறித்த தகவல் ஏதேனும் உள்ளதா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையே வடகிழக்கு பருவமழை தொடங்கி இந்த முதல் சுற்று மழை என்பது நல்ல தீவிரமாக பெய்த நிலையில அதனைத் தொடர்ந்து வங்கக்கடல்ல உருவாகிய மோண்டா புயல் ஆந்திரா அருகே கரையை கடந்தது. அதனைத் தொடர்ந்து பருவமழை என்பது தீவிரமடையாமல் இருந்த நிலையில வரக்கூடிய நாட்கள்ல உருவாகக்கூடிய பல்வேறு நிகழ்வின் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இயல்பை விடவே அதிகமான மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் திங்கட்கிழமை சென்னைக்கு கனமழைக்கான அந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 7 to 12 சென்டிமீட்டர் வரை மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்றோ அல்லது நாளை வானிலை ஆய்வு மையம் அது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும். அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கணவாய் பகுதிகள், ஆரல் வாய்மொழி, ஆரியங்காவு, இந்த பாலக்காடு உள்ளிட்ட கணவாய் பகுதிகள் வழியாகவும் அங்கும் மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக நாம் இந்த பருவத்தில் பார்க்க வேண்டியது டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிவு இருக்கும். அதனைத் தொடர்ந்து வடகடலோர மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்.